யாருன்னா வள்ளலார் ஐயா அவர்கள் ஒரு 5 பேர் உண்டு. டக்குன்னு பேர் வர மாட்டேக்கு, கொஞ்சம் மன்னிக்கணும். ஏன்னா அவர்கள் பேர் சொல்லும்போது வந்து தவறாக சொல்லிடக்கூடாதுல்ல. ஏன்னா இந்த 20ஆம் நூற்றாண்டுலேயே வந்து அவங்க பார்த்துருக்குறாங்க, கடவுளை பார்த்துருக்குறாங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியும்னா நமக்கு அது தந்தாப்பில் நமக்கு பக்குவம் வேணும், அதுக்கு உண்டான உழைப்பு வேணும். அதுக்காண்டினா நம்ம போய் தவம் செய்யணும், இல்லை குடும்பத்தை விட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு நிலையான மனசு, நிலையான எண்ணங்கள், மற்றவங்களை தாழ்த்தியோ மற்றவங்களை குறைச்சியோ பேசக்கூடாது. இந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வந்துடணும். நம்மளை விட மேலே உள்ளவங்க யாரும் கிடையாது, நம்மளை உள்ள கீழே யாரும் கிடையாது, எல்லாமே சமங்கிற ஒரு மனநிலை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த எண்ணங்களை அந்த பக்குவங்களை நமக்கு கொண்டு வந்துக்கிட்டாலே நம்ம கடவுளை ஓரளவுக்கு உணரலாம். ஆனால் கடவுளை பார்க்குறது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வள்ளலார் அவர்கள் மாதிரி அவரெல்லாம் பெரிய அந்த ஆன்மாலாம் முன்னேற்றம் அடைந்த ஆன்மா. அவங்களாம் அவ்வளவு இதுக்கு அது நினச்சாலே நம்ம அதுக்கு கால் தூசி கூட ஆக மாட்டோம். என்ன சொல்லணும்? சரி, ரைட்டு. அது நம்ம எப்படி வாரம் வாங்கி வந்திருக்கோன்னு தெரியல. சரி, பார்ப்போம். இப்போ நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், அதை பார்த்து தான் நான் படிக்க போகிறேன். அதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அர்த்தமே பார்த்திங்கனாலும் சில இதுகள் தப்பாக போடாலும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ திருமந்திரத்தில் பார்த்திங்கன்னா சீவன் என வேறில்லை, சிவனாரே அருகிலார், சிவனாரே அறிந்த பின் சீவனைட்டு இருப்பாரே. இது என்னென்னா திருமந்திரத்தில் 1993 அதில் எழுதியிருக்குது. இது திருமூலர் ஐயா அவங்க சித்தர் எழுதியிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாங்க. நம்மளுடைய எண்ணங்கள்லேயும் நம்மளுடைய இதுக்கு நம்ம ஆன்மாங்கிறத அடுத்த வரியில் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம சிவன் அப்படின்னா நம்மளுடைய ஜீவன், அப்போ சிவன். அப்படிங்கும்போது திருமூலரையா அதைத்தான் சொல்கிறாங்க, நம்மளுடைய சீவன் தான் சிவன், அந்த சீவனுக்குள்ளே சிவனும் இருக்கார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இதை வேறு எந்த இடத்துலையும் நம்ம இதை பிரித்து பார்க்கவே நமக்குள்ளே தான் இருக்கிறார். அதே திருமூலர் தான்